ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் விருந்து செஞ்சுருக்கோம். வேறு லெவலில் வாசனை வந்துட்டுருக்கு. வாங்க சாப்பிடுவோம். ஒயிட் ரைஸ் நம்ம இந்த தட்டில் வச்சுருக்கு. இந்த தடவை வாழை இலை நம்ம டெய்லி அறுத்து சாப்பிட்றதுனால சின்ன வாழை இலை தான் நமக்கு இன்றைக்கி மரத்தில் கிடச்சிது. பாருங்கள், ரொம்ப குட்டிஸாக இருக்குது. இதுலேயே நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறேன். கொஞ்சமாக நம்ம ரைஸ் வச்சுப்போம். கொஞ்சமாக தான் பாருங்கள், இவ்வளோ தான் வைக்க முடியும். அதிகமாக போட முடியல பார்த்தீங்களா? பாருங்க, நீங்களே பாருங்க, இவ்வளோதான் போட முடியும். சில்லுன்னு காற்று, இயற்கையான ஒரு சூழல் இருக்குது நம்ம பக்கத்தில். பின்புறத்தில் நல்ல மரம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாவ், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? வேற லெவல் மட்டன். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இங்கே பாருங்க, முதல் எலும்புன்னா கறியில் எலும்பு இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ், ஓகே, நல்லா கெட்டியாக சூப்பராக கிரேவி பண்ணியிருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். வாவ், வாயில் எச்சி ஊறுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அனைவரும் சாப்பிடுவோம். பக்ரீத் பண்டிகை நல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். முதல்ல கறி பீஸ் சாப்பிடுவோம். வேற லெவல் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் சாப்பிடுவோம். ஆஹா, வேற லெவல் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு. இந்த மாதிரி எலும்புல பீஸ் ஒட்டியிருந்தா, அதாவது கறி ஒட்டியிருந்தா செம்மையாக இருக்கும். எலும்புல கறி இருக்கு பார்த்தீங்களா, அதை சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட். அதே மாதிரி கொழுப்பு கறி இது ரெண்டும் சேர்ந்ததும் சூப்பரா இருக்கும். எலும்புல இருந்து உரிச்ச கறி. ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு எலும்பும் நம்மளுக்கு வந்திருக்கு.
எலும்புல கறியோட வந்திருக்கு. எப்பயுமே லாஸ்ட்டாக நான் வந்து கறி சாப்பிடுவேன். ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலாக இருந்துச்சு சாப்பாடு. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிடுங்க, ரசித்து ருசிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.